வணக்கம். ட்ரெண்ட் ரிவர்ஸ்ல இண்டிகேட் பண்ற ஒரு சார்ட் பேட்டர்னை பத்தி இந்த வீடியோல உங்களுக்காக சொல்ல போறேன். இது புல்லிஷ் டு பேரிஷ், பேரிஷ் டு புல்லிஷ், ட்ரெண்ட் எப்படி ரிவர்சல் ஆகுது, அதை எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளா இருக்கும், பட் ரொம்ப எஃபிஷியண்டா இருக்கும். அது என்ன பேட்டர்ன், எப்படி ஃபார்ம் ஆகுது, எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத ஒவ்வொன்றா பார்க்கலாம். அந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நாங்க எங்களுடைய பிளேலிஸ்ட்ல எல்லா டைப் ஆஃப் சீரிஸ் வீடியோவும் போட்டிருக்கோம். ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய இண்டிகேட்டர்ஸ், சார்ட் பேட்டர்ன்ஸ், கேண்டில்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னா எங்க பிளேலிஸ்ட்டை நீங்க பார்த்தா போதும். அண்ட் நாங்க ஜீரோதா கூடிய அபிஷியல் ஆத்தரைஸ்ட் பார்ட்னரா இருக்கோம். இங்க நிறைய பேர் நான் தான் ஜீரோதா தமிழ்நாடு பார்ட்னர் சொல்லிட்டு கிளைம் பண்ணுவாங்க. பட் அவங்கள்ட்ட டீம் இருக்கா, ஜீரோதோட கைட்லைன்ஸை ஃபாலோ பண்றாங்களா அப்படிங்கிறத செக் பண்ணீங்க. நீங்க ஜீரோதால அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி கிளாரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க. ஸோ எங்களோட பிரான்ச் ஆஃப்ஸ் இந்தியாவில் எங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத ஜீரோதா வெப்சைட்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்க ஜீரோதால ஃப்ரீ அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக எங்களுக்கு கூப்பிட்டு ஃப்ரீ அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. எல்லா சப்போர்ட்டும் தமிழ்நாட்டில் லைஃப் டைமுக்கு வாங்கிக்கோங்க. சரி, இந்த சார்ட் பேட்டர்னுடைய பேர் நெக் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லலாம். இது அதிக முறை ஃபார்ம் ஆகாது, ஒரு சில சமயங்கள் மட்டும் தான் ஃபார்ம் ஆகும். இப்படி ஃபார்ம் ஆனாலும் அது கூட ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சி அப்படின்னா நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்கலாம். இப்போ ஒரு ஸ்டாக்ஸோ இண்டெக்ஸோ டவுன் ட்ரெண்ட்ல இருந்து ஒரு ரெட் கலர் கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகுது, பேரிஷ் கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகுது. அதை தொடர்ந்து ஒரு புல்லிஷ் கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகுது. இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, முன்னாடி ஃபார்ம் ஆன அந்த பேரிஷ் கேண்டில்ஸோடைய அந்த க்ளோஸும் பிளஸ் அந்த புல்லிஷ் கேண்டில்ஸோடைய க்ளோஸும் பாருங்க ஒரே மாதிரி இருக்கும். இப்படி ஒரே மாதிரி அமைஞ்சாலே அதை நம்ம பாயிண்ட் பண்ணிக்கணும். நான் ஃபர்ஸ்ட் சொன்னது போல அடிக்கடி ஃபார்ம் ஆகாது, வந்துச்சுன்னா டக்குன்னு அதை பிடிச்சிக்கணும். இது போல டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும் பொழுது பேரிஷ், அதுக்கப்புறம் புல்லிஷ் கேண்டில்ஸ் ரெண்டோட க்ளோஸும் ஒரே பாயிண்டா இருந்துச்சு அப்படின்னா அது கூட கன்ஃபர்மேஷன் புல்லிஷ் கிடைச்சிச்சு அப்படின்னா நல்லா புல்லிஷ் போக வாய்ப்பு இருக்கு. இதை புல்லிஷ் நெக் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சிம்பிள் கண்டிஷன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் எங்க ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிச்ச சார்ட்லையும் இண்டெக்ஸ்லையும் பேக் டெஸ்ட் பண்ணுங்க. நீங்க பேக் டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு, ஒர்க் ஆனிச்சா இல்லையா அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இப்போ அடுத்தபடியே பேரிஷ் நெக் பேட்டர்ன் பார்ப்போம். நல்லா அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கும் பொழுது புல்லிஷ் கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகுது. அதோடைய க்ளோஸ் நம்ம மார்க் பண்ணிப்போம். அதை தொடர்ந்து ஒரு பேரிஷ் கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ புல்லிஷ் கேண்டில்ஸோடைய அந்த க்ளோஸ், பேரிஷ் கேண்டில்ஸோட அந்த க்ளோஸ் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னா அது கூட சேர்த்து டவுன் சைட் போறதுக்கு உண்டான கன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு அப்படின்னா அது நல்லா கீழே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு பேட்டர்னும் ரொம்ப சிம்பிள் தான். நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச சார்ட்ல பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. இந்த பேட்டர்னோட எக்ஸாம்பிள் சார்ட் வச்சிருக்கேன், நிஃப்டில நடந்திருக்கு. இப்போ நீங்க பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, நிஃப்டில புல்லிஷ் நெக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் எப்படி மேலே போயிருந்திருக்குன்னு நீங்களே பார்க்கலாம். நீங்களும் இந்த மாதிரி சார்ட் பேட்டர்ன்லாம் எங்கெல்லாம் வருது அப்படிங்கிறத செக் பண்ணுங்க, பேக் டெஸ்ட் பண்ணுங்க. இண்டிகேட்டர் கூட பயன்படுத்துங்க. ஸ்டாப் லாஸ் முக்கியமாக மறந்துடாதீங்க. ஸோ இதை பயன்படுத்திட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பேக் டெஸ்ட் பண்ணிட்டு எங்களுக்கு கமெண்ட் சொல்லுங்க. மீண்டும் உங்களை அடுத்த ஒரு நல்ல வழி சந்திக்கிறேன். இன்வெஸ்ட் வைஸ்லி ஃபார் பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.